நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறது முக்கியம் இல்லைங்க, எப்படி இருக்கோம் அப்படிங்கறது தாங்க முக்கியம். ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு பொண்ணு ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில டீ வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தவங்க வந்து டீ கேக்குறாங்க. டீ அந்த பொண்ணு போட்டு கொடுக்கறாங்க. அப்ப அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே அவர் அந்த டீ குடிக்கிறாரு. அண்ட் பிஸ்கெட் கேக்குறாரு, பிஸ்கெட் கொடுக்கறாங்க. பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு, என்னம்மா புதுசா இருக்கீங்க, எப்பவுமே டீ போடுற அந்த பெரியவர் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, ஆமா நான் உங்க பொண்ணுதான், அப்பாக்கு ஹெல்த் சரியில்லை, அதனாலதான் நான் இன்னைக்கு கடைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா, எத்தனை நாளா உடம்பு சரியில்லை அப்படி கேக்குறாங்க. ஒரு 10 நாளா உடம்பு சரியில்லை, நான் தான் ஒரு 3 நாளா கடை ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஓஹோ நான் வரலமா, அதனாலதான் தெரியல அப்படி சொல்லிட்டு அவர் பாத்துக்கிட்டே டீயை குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இன்னொருத்தவங்க வந்து டீ கேக்குறாங்க. அந்த கடைக்கு அந்த ஆபீஸுக்கு வந்து டீ ரெடி பண்ணிட்டீங்களா, 20 டீ கேட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. ரெடியா இருக்குன்னு பிளாஸ்க் எடுத்து கொடுக்கறாங்க. அண்ட் அதனுடைய எவ்வளவு கப்புங்க தேவையோ அந்த கப்புங்களையும் கவுண்ட் பண்ணி கொடுக்கறாங்க. வாங்கிட்டு எடுக்க போகும்போது டக்குன்னு அவங்க அதை புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு டீ எடுத்துட்டு போங்க அப்படி சொல்றாங்க. இல்லையா, எப்பவுமே நாங்க கணக்குல தானே வாங்குவோம் அப்படி சொல்றாங்க. நான் பார்த்தேன், 3 நாளா நான் வந்திருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன், ஏற்கனவே நிறைய அக்கௌண்ட்ல இருக்கு, அதனால இப்ப இந்த பணத்துக்கு உண்டான பணத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு அந்த பணத்தை அவரு அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு குடுக்கறாரு. கொடுத்தோன்னு சொல்றாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வந்து எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ளேயே அந்த நிக்கிற அந்த பேலன்ஸ் பணத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. சரி நான் எங்க கம்பெனில பேசிட்டு சொல்றேன்ட்டு அவர் அப்படியே பாத்துக்கிட்டே போயிடுறாரு. அதையும் இந்த பர்சன் வந்து நோட் பண்றாரு. பாத்துட்டு சிரிக்கிறாரு. இந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுட்டே போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப கேக்குறாங்க, பாக்க இவ்வளவு சாஃப்டா இருக்கே, இவ்வளவு ஜான்சி ராணி மாதிரி கோவம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சொன்னாங்க, ஆமா என்ன பண்றது, ரொம்ப நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்ய முடியாது இல்லைங்களா, அப்பா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ அப்படி சொன்னாங்க. இவ்வளவு நாள் நான் பாக்கவே இல்லையே, எங்கடாமா பண்ண, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ இது பார்ட் டைமா அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே கேக்குறாங்க. இல்ல, எனக்கு வந்து போன வாரம் தான், ஒரு 3 நாளைக்கு முன்னதான் எனக்கு அந்த வேலை போயிருச்சு. சும்மா இருக்கிறத விட அப்பா வேலை தானே, இதுலதான் நம்ம இவ்வளவு படிச்சோம் அப்படின்ட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்படியா, இன்ஜினியரிங் படிச்சுட்டா டீக்கு அதுவும் பிளாட்ஃபார்ம் கடைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதுல என்ன சார் இருக்கு, இதுல தானே சார் நாங்க படிச்சோம், இந்த டீனாலதான் சார் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ற, நானும் ரொம்ப ரொம்ப கற்பனையோட தான் சார் படிச்சேன், கற்பனையோட தான் சார் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்னாச்சு ஜாப் அப்படின்னு கேக்குறாங்க. நான் விட்டுட்டு வந்துட்டேன் சார் அந்த ஜாப், ஃபர்ஸ்ட் ஜாப் இருந்து, நானும் பல கனவுகளோட நான் போனேன், ஆனா அப்படின்னு சொல்றா. என்னமா ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்ல சார், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்னுடைய மேல் அதிகாரி வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க, அப்படி இருந்தும் அவர் வந்து என்ன ஒரு மாதிரியா இது பண்ணாங்க. நான் நல்லபடியா சொல்லிட்டேன், இல்ல சார் நான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இல்ல அப்படின்னு நான் அவருக்கு புரியுற மாதிரி அன்பா சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசிக்கல. அப்புறமா தொடர்ந்து ஒரு மாசமா வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அந்த 4 டேஸ்க்கு முன்ன ஒரு ஜாப் நான் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் கொடுத்தேன், அது வந்து இல்ல சரியில்லை அப்படின்னு எடுத்து போட்டாங்க. இந்த ஒரு வாரத்து தான், இன்னைக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நாளைக்கே இத காலையில கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு, நீ ஓவர் டைம் பண்ணுவே, என்ன பண்ணுவே தெரியல அப்படின்னாரு. சரி நான் ஒர்க் பண்ணணும், நான் சொன்னேன் நல்லா தான் சார் பண்ணிருக்கேன் அப்படின்னு புரிய வைக்கிறேன். அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல சார். சரி நான் இப்படி திரும்பி போகும்போது சொல்லிட்டே போனேன், எனக்கு டைம் இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டே போறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இதுதான் நான் அப்பவே அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சார். நான் திரும்பி என்ன சொன்னேன், அட்ஜஸ்ட் பண்ணணுமா, எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், என்னுடைய கனவுகள், எனக்கு ஒரு மானம் தன்மானம் இருக்கு, என்னுடைய படிப்பு இருக்கு, உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி முன்னுக்கு வரணும்னு கிடையாது, என்கிட்ட படிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அது எப்படி நீ என்ன இப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லி பண்ணாரு. எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இன்னொருத்தனை வந்து சந்தோஷப்படுத்திட்டு அதுல நான் வரணும்ட்டு இல்ல, எனக்குன்னு இருக்கு இல்லையா,
எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு சார். நான் செஞ்சது சரியா இல்லையா சார்? நீ என்ன ஃபயர் பண்றது? நானே வந்து உன் வேலையை விடுறேன்னு தூக்கி மூஞ்சிலேயே அடிச்சுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு அவர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ சாஃப்டா இருக்கிற பொண்ணுக்கு அவ்வளோ கோபம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து எவ்வளவுதான் அவங்களுடைய ஒரு படிப்புல மேல வரணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு சில ஆட்களால பெண்கள் ரொம்ப தூரத்துக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த பொண்ணு பேச்சுல இருந்துச்சு. அண்ட் அந்த நபர் என்ன சொன்னாரு, சரி ஒரு கார்டை கொடுத்துட்டு, இந்தாங்கம்மா என்னுடைய சிஸ்டருடைய கம்பெனி தான், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கன்னா. ஷியோர் சார், கண்டிப்பா போறேன் சார், நாளைக்கே போய் பாக்குறேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அவங்க வந்து பணத்தை எடுத்து வைக்கிறாரு. இந்தாங்கம்மா பணம் அப்படின்னோடனே, இல்ல நான் பார்த்தேனே உங்க கணக்கு, நீங்களும் கணக்குல தான் சாப்பிடுற மாதிரி எழுதியிருக்காரு எங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமாமா, இனிமேலுக்கு உங்க இதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இனிமேலுக்கு வேண்டாத இடத்துல கணக்கு வைக்காம உடனே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு, ஒரு ஜான்சி ராணி அப்படின்னு. அந்த பெண் செஞ்சது சரியா? இந்த மாதிரி பெண்களும் கஷ்டப்படுறாங்களா? ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவா தெரியாது, ஏன்னா எனக்கு வெளி உலகம் நாலேஜ் அவ்வளவு கிடையாது. இந்த மாதிரி கதைகள் நான் கேட்கும் போதோ இல்ல படிக்கும் போதோ சில பேர் என்கிட்ட சொல்லும் போதோ எனக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. இதே மாதிரி நான் கேக்குறது, எனக்கு பிடிக்கிற கதைகளை உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் ஷேர், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கதையோட நான் வரேன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.